நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் ஃபாரிகா ஃபைசல். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மிதிகமல்லாசா கொலையாளிகள் அடையாளம் 3 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவர். தம்மை படுகொலை செய்ய திட்டம், வெலிகம பிரதேச சபை தலைவர் எழுதிய கடிதம். தேசிய மக்கள் சக்தியின் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளி முகமது இப்ராஹிம் அரசாங்கத்தின் விளக்கம். கருப்பு ஆடை அணிந்து எதிர்ப்பு தெரிவித்த சஜித் அணி, நாடாளுமன்றத்தில் பரபரப்பு. இஸ்ரேல் அமெரிக்காவின் பாதுகாப்பு மண்டலம் அல்ல, நெதன்யாகுவின் கண்டனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பந்தத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த அறிவிப்பை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். அதன்படி கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எதிர்வரும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர நேற்று தனது உத்தியோகபூர்வ அறையில் இருந்த போது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக விசாரணைகள் போலீசாரால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகரவின் உடல் தற்போது இறுதி அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர உயிர் அச்சுறுத்தல் குறித்து பொலிஸ்மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் என ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் திகதி இந்த கடிதம் பொலிஸ்மா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பாதாள உலக குழுக்களின் ஊடாக தமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாகவும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் லசந்த தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பல்வேறு தரப்பினர் சமூக ஊடகங்களின் ஊடாக தமக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் இது தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போலீசாருக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் இந்த அச்சுறுத்தல் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் தமக்கு அறிவுறுத்தல் வழங்கினர். மேலும் உயர் நீதிமன்றத்திற்கு வருகை தரும் சந்தர்ப்பங்களில் அல்லது பிரதேச சபையில் இருந்து வெளியேறும் சந்தர்ப்பங்களில் தம்மை படுகொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சிப்பதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருந்த முகமது இப்ராஹிம் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளி அல்ல என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீமன தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முகமது இப்ராஹிமின் 2 மகன்கள் மீது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் ஒரு குற்றவாளி அல்ல என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதனாலேயே அரசாங்கம் அவர் மீது எந்தவொரு நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் குற்றவாளி ஆளும் தரப்பில் இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயங்காது என அவர் கூறியுள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு ஆடை அணிந்து இன்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு ஆடை அணிந்து நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தமை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா பிரதேச சபை தலைவரின் கொலைக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக கூறினார். அத்துடன் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி அரசியல் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். மேலும் வெலிகம பிரதேச சபை தலைவர் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டுவதன் மூலம் அரசாங்கம் கொலையை விசாரிப்பதை தவிர்க்கிறது என்றும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் உண்மையான கொலையாளிகளை கைது செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரவும் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு விவகாரங்களை அந்நாடே முடிவு செய்யும் என்றும் அது அமெரிக்காவின் பாதுகாப்பு படை மண்டலமல்ல என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காசாவில் நடைமுறையில் உள்ள அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் போர் நிறுத்தம் குறித்து அந்த நாட்டு துணை ஜனாதிபதி JT வான்ஸுடன் விவாதிப்பதற்கு முன்னதாக இந்த கடுமையான கருத்தை நெதன்யாகு வெளியிட்டுள்ளார். காசாவில் நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சர்வதேச பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் திறனை குறைக்கலாம் என்று இஸ்ரேலில் அச்சம் தெரிவிக்கப்பட்டது. அந்த அச்சத்தை போக்கும் வகையில் நெதன்யாகு இவ்வாறு கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருடனான சந்திப்புக்கு முன் பத்திரிகையாளர்களிடம் பேசிய வான்ஸ் அமைதிக்கான பாதையில் பெரும் தடைகள் உள்ளன என்பதை ஒப்புக்கொண்டார். அத்துடன் காசாவில் சர்வதேச பாதுகாப்பு படையை அமைப்பது மற்றும் அப்பகுதியை யார் ஆள்வது என்பது குறித்து நிச்சயின்மை நீடிக்கிறது. சர்வதேச படையில் எந்தெந்த நாடுகள் பங்கேற்கும் என்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம். துருக்கி மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் படைகளை வழங்குவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிரிட்டனும் அமைதி ஒப்பந்த நடைமுறைப்படுத்தலை கண்காணிக்க உதவுவதற்காக இஸ்ரேலுக்கு ஒரு சிறிய ராணுவ அதிகாரிகள் குழுவை அனுப்பியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.